7 days ஈஸி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியில் இன்றைக்கி டே 7 ஆலு ரொட்டி தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு சூப்பராக பார்த்துலாமா? ஃபஸ்ட்டு நம்ம 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பாயில் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு மசாலாக்கள்லாம் சேர்த்துக்கலாம். மசாலாவுடைய மெஷர்மெண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நான் கோதுமை மாவு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு சப்பாத்தியை திரட்டி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை நடுவில் வச்சுட்டு ஸ்க்ரீனில் காமிச்சிருக்க மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணி திரும்ப நம்ம அதை சப்பாத்தியாக திரட்ட போகிறோம். இந்த ரெசிபி ரொம்பவே சிம்பிளாகவே இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம சப்பாத்தியை வேக வைக்கிறதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு சப்பாத்தியை சேர்த்துட்டு 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறம் சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான சப்பாத்தி ரெடி. இந்த சப்பாத்திக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாம். இது ரொம்ப ஃபில்லிங்காகவே இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு